காய்ஸ் வெல்கம் பேக். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டுக்கு பட்டாசு வந்துருச்சு. தீபாவளினாலே பட்டாசு தானே. எங்கள் வீட்டுக்கார் போட்ட டிசைனிங் இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எப்பயுமே இந்த கம்பெனிக்கு டிசைன் போட்டு கொடுக்கறனால வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கேருந்து ஒரு பாக்ஸ் எப்படி வெடி பாக்ஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளினா மருதாணி தானே. ஸோ மருதாணி இல்லாமல் என்ன தீபாவளி கொண்டாடுறது. ஸோ என் ஃப்ரெண்டு தான் அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க மருதாணி. பெரிய பாப்பா கையில் பார்த்தீங்கன்னா லைட் கலர், என் கையில் கொஞ்சம் நல்லா டார்க் கலரில் பிடிச்சிருந்துச்சி. சின்ன பாப்பா கையில் லைட் கலர். அந்த மேடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அழிச்சிட்டாங்க. இப்போல்லாம் எப்பவுமே அழிச்சிருவாங்க. அப்புறம் சாமி கும்பிட்றக்கா பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இந்த மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா 100 பூ 80 ரூபாயா. அப்புறம் சாமிக்கு பார்த்தீங்கன்னா செவந்தி பூ வாங்கியிருந்தாங்க. நான் நாளே சொன்னேங்க உதிரி பூ வாங்கிட்டு வாங்க, நான் கெட்டி தரேன்னு சொன்னதுக்கு உனக்கு உடம்பு சரியில்லை, பரவாயில்ல, நாளைக்கு பார்த்தே கெட்டின பூவாகவே உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சாமிக்கு தேவையான வாழைப்பழம், எலுமிச்சம்பழம், ஒரு ஸ்வீட் வச்சு காலைல பற்றி பொறுத்து நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு திருப்தியாக. சாமி கும்பிட்டு முடிச்சோன்னே அதுக்கப்புறம் என்ன, காலையில் சாப்பாடு தானே. காலையில் நம்ம வீட்டில் ஆட்டின மாவு இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு யோசனை பிறகு இட்லி பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு காலையில் சுட சுட இட்லி. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுருந்தேன். சாம்பாருக்கு இந்த பக்கம் பருப்பு ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருந்துச்சு. சாம்பார், சட்னி, வடைக்கெல்லாம் ஆட்டன்னு சொல்லி கொஞ்சம் பிளான் தான். சரி உடம்பு சரியில்லாதுங்கிறனால பார்த்திங்கன்னா கடையிலே வடை வாங்கிக்கிட்டாச்சு. அப்புறம் என்ன மதியம் லஞ்சுக்கு ஏதாவது வாங்கணும்ல அப்படி சொல்லிட்டு வெளியில் போய் இலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. லஞ்சு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, மட்டன் குழம்பு, ரத்த பொரியல், ஆம்லெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா போன்லெஸ்ஸு, தயிர் வெங்காயம், அப்புறம் ஸ்வீட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரசகுல்லா, லட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி வச்சுக்கிட்டாங்க. மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் என்ன காலையிலேருந்து ஃபுல்லாக மழையாக இருந்தனால கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் நம்மளால் வெடிக்க முடியலை. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி நைட் ஆயிடுச்சு. 7 மணி போல தான் பட்டாசு வெடிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் போனோம். பட்டாசு எங்கே வெடிக்க அப்படி சொல்லிட்டு சும்மா கம்மி மத்தாப்பு புசுவான இதை மட்டும் போட்டுட்டு இப்போ கிளம்பியாச்சு. எங்கே கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை கூப்பிட்டுருந்தாங்க தீபாவளிக்கு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீமை வாங்கிட்டு இப்போ கிளம்பிட்டோம் ஊருக்கு. இந்த பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே.